ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க சக்தி மியூசிக்லேருந்து சக்தி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த பவர் ஆன் பிளேயர் வந்து நம்ம எப்படி நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து அந்த பவர் ஆன் பிளேயரில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அவுட்புட் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற இந்த பவர் ஆன் பிளேயரில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அவுட்புட் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து நான் அதில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவர் ஆன் பிளேயர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபோனில் உள்ள அந்த ஆஃப்லைன் சாங்ஸ், அதாவது நம்ம ஃபோனில் நம்ம ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த MP3 சாங்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து நம்ம ஆஃப்லைனில் கேட்குறதுக்கு வந்து இந்த பவர் ஆன் பிளேயர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் கேட்குற அப்ளிகேஷன் தான் இந்த ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், ஆப்பிள் மியூசிக் இதெல்லாம். ஆஃப்லைனில் வந்து நம்ம நம்ம ஃபோனில் சேவ் பண்ணியிருக்க அந்த சாங்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்கான பிளேயர்ஸ் வந்து நிறையா இருக்குது ஆண்ட்ராய்டில். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பவர் ஆன் பிளேயர். இந்த பவர் ஆன் பிளேயர் நான் ரீசெண்டாக ஒரு 3 monthஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பிளாக் பிளேயர்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து ஈக்குவலைசர் வேணால் செட் பண்ணிக்கலாம், ஆனால் அதில் வந்து நிறைய அந்த அவுட்புட் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த பிளேயரில் கிடையாது. இதான் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பிளாக் பிளேயர். அதோட லுக்கு எல்லாமே கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக இருக்கும். ஸோ அதுதான் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதான் அந்த பவர் ஆன் பிளேயரு, சாரி இது பிளாக் பிளேயரு. ஓகே, இப்போ என்னோட அந்த பவர் ஆன் பிளேயருக்குள்ளே போய்க்கிறோம். இது பவர் ஆன் பிளேயர் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த லைப்ரரி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபோனே வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த இயரில் வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் கம்போசர் வைஸா, பிளேலிஸ்ட் வைஸா எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பிளேயரை ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணி வச்சிடும். நீங்கள் அதில் உள்ள ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஃபோல்டரு, அந்த பிளேயரே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கு. அந்த எல்லா ஆல்பமு, எல்லா ஆர்டிஸ்ட், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அது காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 50 Cent அவர் போட்ட பாட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் போட்ட பாட்டு எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி ஏஆர் ரஹ்மான்லையுமே அந்த சிங்கர்ஸ் வைஸாகவும் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம், லிரிக்ஸ் ரைட்டர் வைஸாகவும் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஆப்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் ஆல்ரெடி என்னோட ஃபோனில் வந்து நான் ஃபோல்டர் வைஸாக எல்லா பாட்டுமே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் ஃபோல்டர் வைஸாக செலக்ட் பண்ணுறப்போ அந்த ஃபோல்டரில் உள்ள எல்லா பாட்டுமே வந்து என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃபோனில் வந்துட்டு அந்த ஹாரி ஜெயராஜோட சாங்ஸ் எல்லாமே ஃப்ளாக் ஃபைலில் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே தெரியுதா, இது வந்து 44.1 ஹெர்ட்ஸ் உள்ள 1002 kbps உள்ள இந்த ஃப்ளாக் ஃபைல். இது வந்து அந்த ஃப்ளாக் ஃபைலோட அந்த அவுட்புட் எல்லாமே உங்களுக்கு இதில் காட்டும். நான் இப்போ வந்து என்னோட ஃபோனில் வந்து அந்த ஹெட்ஃபோனை நான் மாட்டலை, ஏன்னா நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த மைக் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஹெட்ஃபோனை மாட்ட முடியல. ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹெட்ஃபோனில் வந்து எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் காட்டுது அப்படிங்கிறதே நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனோட லுக்கு. இந்த ஆல்பம் ஆர்ட்டு, இந்த கீழே போகிற அந்த சாங்ஸோட நேமு, இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்சது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா பாட்டோட அந்த ஆல்பம் ஆர்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கொயராக தான் வச்சுருப்பாங்க. ஸ்கொயராக வச்சுருக்கப்போ நான் வந்து என்னோட அந்த செட்டிங்ஸில் வந்துட்டு நான் ஸ்கொயரில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிடுவோம். ஓகே, க்ளோஸ். இதான் அந்த லுக் அண்ட் ஃபீல், அந்த ஆடியோ அவுட்புட்கான ஆப்ஷனு, விசுவலைசேஷனுக்கான ஆப்ஷனு, பேக்ரவுண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம பாட்டு கேட்குறப்போ அந்த ஆல்பம் ஆர்ட்டு, அந்த பேரோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதான் அந்த பேக்ரவுண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆல்பம் ஆர்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். இந்த ஆல்பம் ஆர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அந்த ஆல்பம் ஆர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆன்லைன்லேயே உங்களுக்கு அந்த ஆல்பம் ஆர்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஓகே, ஹை ரெசல்யூஷன் ஃபைல்ஸ். நீங்கள் வந்து உங்கள் அந்த ஆல்பம் ஆர்ட்டை வந்து ரொம்ப ஹை ரெசல்யூஷன், ரொம்ப ஹை குவாலிட்டியில் வேணாலும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அந்த வைஃபை ஆப்ஷன் இருக்கப்போ மட்டும் நான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே,
இது வந்து நீங்கள் அந்த ஆல்பம் ஆர்ட் அந்த உங்களோட அந்த ஹோம் ஸ்க்ரீனில் உள்ள அந்த ஆல்பம் ஆர்ட்டை நீங்கள் எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணுமோ அதுக்கான ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் ஆல்பம் ஆர்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பாட்டும் வந்து நீங்கள் நீங்கள் அந்த சாங்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஆன்லைனில், அதாவது இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டு கேட்குறப்போ அந்த ஆல்பம் ஆர்ட் வந்து அந்த ஃபோனில் அந்த ஸ்க்ரீனில் காட்டலை அப்படின்னா இது வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. அதை மட்டும் நீங்கள் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்றே போதும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆடியோ அவுட்புட். இந்த ஆடியோ அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இந்த அவுட்புட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்க என்ன மாரியான ஹெட்ஃபோன் யூஸ் பண்றீங்க, இல்ல வந்து நீங்க ஸ்பீக்கர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வயர்டு ஹெட்ஃபோன்ஸு இல்ல ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி கேட்குறப்போ, அந்த அவுட்புட் வந்து நீங்க இதுல வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அவுட்புட்ட ஸ்டில் வந்து இதுல நீங்க கஸ்டமைஸ் பண்ணிடலாம். இந்த சாம்பிள் ரேட்ட பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டோட குவாலிட்டி. இப்ப நீங்க MP3 பாட்டு கேட்டாலுமே, இந்த பிளேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, அத வந்து 48 ஹெர்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஓகே. 48 ஹெர்ட்ஸுக்கு வந்து அந்த பிளேயர் வந்து கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். அதான் அந்த ஆப்ஷன். மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க வந்து வயர்ட் ஹெட்ஃபோனே யூஸ் பண்ணுங்க. வயர்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்றப்போ, அந்த பாட்டோட ஒரிஜினல் குவாலிட்டி வந்து உங்களால ஈஸியா கேட்க முடியும். இதுக்கு முன்னாடி ஏ.ஆர். ரஹ்மான் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நெறைய ஃபேன்ஸ் வந்து அவங்களோட அந்த ஏ.ஆர். ரஹ்மான் வந்து இன்டர்வியூல சொல்றப்போ, ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து நெறைய அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், நெறைய எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ, நெறைய ஃபேன்ஸ் வந்து அவங்ககிட்ட சொன்னது மாரி, எங்களால வந்துட்டு அந்த எஃபெக்ட்லாம் கேட்க முடியல அப்படின்ற மாரி அவர் அவங்க வந்து ஃபேன்ஸ் வந்து ஏ.ஆர். ரஹ்மான்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ.ஆர். ரஹ்மான் சொல்லுவாரு, "பரவால்ல, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குட் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க. உங்களால கண்டிப்பா கேட்க முடியும்." அப்படின்ற மாதிரி அவங்களோட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா, கேஇஜெட் ஹெட்ஃபோன். இது வந்து ஒரு சைனா பிராண்ட். இது வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா நான் இந்த பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் இந்த பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் வயர்ட் ஹெட்ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்றேன். எனக்கு வந்து அந்த வயர் ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். யூஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வயர் ஹெட்ஃபோன்ல தான் அந்த 3.1 ஜாக் இருக்கும். இந்த 3.1 ஜாக்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாதிரி ஒரு லேயர் பை லேயரா காட்டியிருப்பாங்க. இந்த லேயர்லாம் என்ன அப்படின்னா, அந்த அவுட்புட்டோட ஸ்டூடியோ சவுண்டு, லெஃப்ட் ரைட் எஃபெக்ட் எல்லாமே இதுல வந்துரும். இந்த ஹெட்ஃபோனோட இந்த பின்னுக்கும் வந்துட்டு நெறையா ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க இந்த ஹெட்ஃபோன் பின் வாங்குறப்ப கூட அது வந்து நெறைய விஷயங்கள பார்த்து வாங்கணும். எத்தன லேயர் இருக்கு. ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு அவுட்புட்டோட அந்த எஃபெக்ட் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்க அத வாங்குறப்ப நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபோன்ல நான் அதிகமா யூஸ் பண்றது வயர் ஹெட்ஃபோனு. ஸ்பீக்கர்ஸ் உங்களோட இந்த பவர் ஆம்பியரை யூஸ் பண்ணி நீங்க ஸ்பீக்கருக்கு வந்து ஆக்ஸ் கேபிள் கொடுத்து நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்பீக்கருக்கான அதர் அவுட்புட் செட்டிங்ஸும் இதுல நிறைய இருக்கு. நான் அதையும் வந்து என்னோட அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அந்த ஈக்குவலைசரை பத்தி நான் தனியா நிறைய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வயர் ஹெட்ஃபோன் போட்டுட்டு உங்களுக்கு வயர் ஹெட்ஃபோன்ல வந்துட்டு இந்த ஹெட்ஸ் வந்து நீங்க சாம்பிள் ரேட்டு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு இதை வந்து வயர்ட் ஹெட்ஃபோனு அல்லது ஆக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. இது வந்து ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஆக்டிவ் 28. நான் ஆல்ரெடி வந்துட்டு 48 பிக்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் MP3 பாட்டு கேட்டாலுமே அது வந்து எனக்கு 48 பிக்ஸில் வந்து அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை டச் பண்ணீங்க அப்படின்னா சாம்பிள் ரேட் இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் 48 ஹெர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்குறப்போ அந்த அந்த நார்மல் சாங்கையுமே வந்துட்டு இந்த 48 ஹெர்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த பிளேயர் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே. கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். அத வந்து நீங்க எப்படி செக் பண்றது அப்படின்னா, உங்களோட ஃபோன்ல வந்துட்டு அந்த பாட்டு கேட்கிறப்போ, கீழ பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த கீழ பார்த்தீங்கன்னா, அந்த 44 ஹெர்ட்ஸு 1000 கேபிபிஹெச்சோட அந்த பாட்டு தான் இது. ஓகே. நான் அடுத்த பாட்டு போறேன். அடுத்த பாட்டும் பார்த்தீங்கன்னா, 44.1 ஹெர்ட்ஸு 975 கேபிஎஸ் ஒரு பிளாக் ஃபைல். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபிளாக் ஃபைல்.
ஃப்ளாக் சாங்ஸ் எல்லாமே. இப்போ அந்த ஆடியோ ஃபைல்லையுமே பார்த்தீங்கன்னா நிறையா டைப் இருக்குது. MP3 இருக்குது, M4A இருக்குது, ஃப்ளாக் இருக்குது, வேவ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது. இதில் அந்த டைப் ஆஃப் ஆடியோ ஃபைல் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் அதையும் ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணி நான் போடுறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மேட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் என்னோட இந்த சேனல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆண்ட்ராய்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கு நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆஃப்லைனில் நல்ல குவாலிட்டியில் சாங்ஸ் கேட்குறதுக்கு நான் இந்த பிளேயரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பவராம் பிளேயர் நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதோட அப்டேட்ஸ், இதோட செட்டிங்ஸ் எல்லாமே என்னோட டெலிகிராம் சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். மறக்காமல் என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.